அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியாகப்பட்டது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் இருந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் உச்சநிலை அடைய போகிறார். இந்த குருங்கிறது உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி. அப்போது குரு இயல்பாகவே ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய மனிதனுடைய தன்மையும் தன யோகத்தையும் புத்திர பாக்கியத்தையும் சிறந்த கல்வியையும் கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அதனால தான் குரு முழு சுபர்னு சொல்கிறோம். அது இல்லாமல் பொன்னவன் அப்படின்னு அருளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஒரு அற்புதமான பாவகத்தில் இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் சிலர்லாம் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு உச்சநிலை ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக சிறந்து இருக்கக்கூடிய ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதர்களெல்லாம் உருவாக்கக்கூடியது இந்த குரு பகவான். அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பலங்க கொடுக்கும். ஆனால் அப்பேற்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் இருந்தார். இப்போ சமீப காலமாக இந்த 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, 4ஆம் இடத்தை விட கண்டிப்பாக தன் கேந்திராதிபதி, அதாவது கேந்திராதிபதினா உங்களுக்கு 1, 10 அதிபதி கேந்திரஸ்தானாதிபதி. கேந்திரத்தில் இருக்கிறது அது கேந்திராதிபதி தோஷத்தை தான் கொடுத்துருந்தது. அப்போ குரு 4இல் இருக்கும்போது சுகஸ்தானம். அப்போ கேந்திரத்தில் இருக்கிற போது எப்படி நன்மையை செஞ்சுருக்கும்? 10வது குறைக்கு உங்களுடைய ஜென்மத்தில் சனி தானே ஆச்சுங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி விரயச்சனி, இப்போ ஜென்மச்சனி. அதாவது குரு நல்ல சுபகிரகமாக இருந்தாலும் அது கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கும்போது அந்த 4ஆம் பாவகத்தை கெடுக்கும். அது எப்படி கெடுக்கும்? வீடு, சொந்தம், பந்தம், அதாவது மற்றவங்களால் ஏற்படக்கூடிய தன்னுடைய நிம்மதியை கெடுக்கும். இது கண்டிப்பாக இது உங்களுக்கு நடந்திருக்கு. ஏன்னா உன்னுடைய ஜென்மத்தில் சனி இருக்கிற போது ஆரோக்கியத்தை பாதிக்கும் இல்லையா. நாம் ஒரு காரியத்தை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாமல் அந்த தடைகள் சனி, அதுதான் இயல்பான நிலை, அது கொடுத்துருக்கும். அப்போது இந்த நம்ம ராசி நாதன் 4ஆம் பாவகத்தில் போகும்போது அந்த வீடுன்னு சொல்லக்கூடிய அலங்காரம்னு சொல்லக்கூடிய, அதாவது அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை, அந்த ஸ்தான பலத்தை இந்த குரு கண்டிப்பாக தடையை செய்வார். தடையை செய்கிறாரா இல்லையோ, ஏன்னா குரு சுபகிரகங்கிறதுனால கெட்டதை பண்ண மாட்டார். இருந்தாலும் அந்த பாவகம் அந்த தோஷத்தை அப்படின்னா சிறப்பை கொடுத்துருக்கார். இருக்கும், சிறப்பில்லை. அதாவது இருந்தும் நம்ம அதை அனுபவிக்க முடியாத சில சூழ்நிலைகள் உண்டாகிருக்கு. அப்போது இந்த பெயர்ச்சி இது உங்களுக்கு அற்புதம் தான். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியம்ங்கிறது வீட்டை குறிக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு போய் உச்சநிலை அடைய போகிறார். சரிங்களா. அப்போது 5ஆம் இடம் குலதெய்வத்தை குறிக்கும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும், புத்திரபாகியத்தை குறிக்கும். அப்போது அந்த புத்திரபாகியத்திலிருந்து நம்மளுடைய வாரிசுகள் சந்நிதர்களோட நன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த நேரத்தில் நீங்கள் செய்வீங்க. சரிங்களா. இந்த குரு இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சனி வேறு நம்மளை ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா. எல்லாம் கணக்கு போடுறீங்க, திட்டம் போடுறீங்க, என்ன செஞ்சு முடிக்குதுன்னு நினச்சி பாருங்கள். உங்களால் மற்றவங்களுக்கு தான் வாய்ப்புகள், கண்டிப்பாக மற்றவங்களை தான் நீங்கள் வாழ வச்சுருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வளர்ச்சியாக இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தை வாழ வச்சுருக்கலாம், கூட பிறந்தவங்களை வாழ வச்சுருக்கலாம், தப்பே கிடையாது. மற்றவங்களும் வாழ வைக்கிறது நல்லது தான். ஆனால் தான் நல்லா இருக்கணும் இல்லையா. பழமொழியே இருக்குது இல்லைங்களா. அதாவது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருள் அதாவது நல்லவங்க. நீங்கள் சமுதாயத்துக்காக அக்கறை எடுக்கக்கூடிய மனிதர் தான். ரோட்டில் போயிட்டு இருந்தால் கூட அடுத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, செருப்பு இல்லாமல் போயிட்டு இருந்தாங்கன்னா ஐயோ பாவமே சுடுமேன்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யக்கூடிய இயல்பான மீனராசி நண்பர்களுக்கு இதுதான் உங்களுடைய கேரக்டர் தன்மை. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, அதாவது ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதனாக இருந்து அவங்களுக்கு இது இல்லாதவங்களுக்கு ஒரு சில வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறது, ஆசிரியராக இருக்கிறது, சரிங்களா, ஒரு யூனியனில் ஒரு தலைமையாக இருக்கிறது, இதெல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. மீனராசிக்காரர் இந்த பண்பெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே பொறுப்பெல்லாம் நம்ம மேலே தலைமையில வச்சுட்டு கடைசியில் பார்த்தோம்னா நம்மளை கீழே இருக்கிறவங்கள நம்மளை பாதாளத்தில் தள்ளி விடுவாங்க. அந்த மாதிரி சிக்கலில் சிக்கியிருக்கிறீங்க. சரிங்களா. இது சிக்கிறது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட ரீதியிலே கூட எல்லாருக்கும் பார்த்து கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நம்மளை நெருக்கடி கொடுப்பாங்க. சரிங்களா. இந்த ஏன்னா
இந்த ஒரு 3 வருஷமாக அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. வேலை இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க. அப்படின்னா நம்மளுடைய வேலையில் பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் உண்டாக்கியிருக்கும். இந்த ஒரு சிக்கலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது பாக்கியஸ்தானத்தை குரு 5ஆம் இடத்துல இருந்து பார்க்குது. பாக்கியங்கிறது என்னங்க? நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது. சரிங்களா? நம்ம முயற்சி எடுக்கிறோம், அந்த பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், கல்யாணம் ஆகலைன்னு வச்சுங்களேன். இப்போ ஆணோ பெண்ணோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, மீனராசிக்காரர், அவங்களுடைய ஒரு பொண்ணு பார்க்குறோம். ஆனால் பொண்ணு பார்த்தா பொருத்தமெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்க நம்மளை பிடிச்சிருக்கணும், அதுக்கு தான் பாக்கியம்னு சொல்கிறதுங்க அந்த 9ஆம் இடம். அப்போ அந்த பாக்கியஸ்தானம் இருந்தால் மட்டும்தான், பாக்கிய பலம் இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை நம்ம என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் அது நமக்கு சாதகமாக முடியும். அப்போ 5இல் இருக்கக்கூடிய குரு அற்புதத்தை கொடுப்பாரு, அது உச்ச குரு அற்புத பலத்தை கொடுப்பாரு. அந்த பவர்ஃபுல்லாக குரு இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் யோகங்கள் கண்டிப்பாக உண்டாக்கும். 7ஆம் பார்வையில் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால பணம் வரவுகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். சுப செலவுகள் நீங்கள் செய்வீங்க. பணம் வந்தால் தான் நல்லது பண்ணுவீங்க. அப்படின்னா ஒரு வீடு கட்டலாமா? கண்டிப்பாக கட்டலாம். ஏற்கனவே 7.5 சனி வேறு இருக்குது, கையில் வச்சுருந்தா செலவாகும். அதனால் பணம் இல்லை, லோன் போடலாமா? கண்டிப்பாக லோன் போடுவேன். ஆனால் லோன் போட்டு வீடு கட்டலாம், ரைட்டு தான். ஆனால் லோன் கிடைக்கணுமே, கிடைச்சா தானே பண்ண முடியும். ஆனால் சனி தான் நம்மளை கெடுத்துட்ருக்கிறாரு இல்லை, அதான் குரு பார்க்குறாருல உச்சத்திலிருந்து. இப்போ நீங்கள் பண்ணுங்கள், கிடைக்கும். இதுதான் ஆப்ஷன். சரிங்களா? உச்ச குரு கரெக்டாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து தீபாவளியிலிருந்து நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. ஐப்பசி 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி தீபாவளி வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நேரத்தில் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணுங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் அதையே சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? அப்புறம் ஜென்மத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்குன்னு ஒரு பல்வேறு யோசனைகள் வரும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது இல்லையா, புது பயணங்களை மேற்கொண்டு ஒரு வெளியூர் போய் ஒரு தொழில் தொடங்கிறது, ஒரு சொந்தமாக நம்ம கூட்டு தொழில் பண்ணியிருந்தோம், வேண்டாம் காலேஜ் போட்டு நாமளும் சொந்தமாக செய்யலாம் அப்படின்ட்டு. வேலையே இல்லை, நாம் ஒரு வேலை போயிருச்சா கவலையே பட வேண்டாம். இன்றைக்கி நம்ம சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம், பரவாயில்ல இனிமேல் சொந்தமாக பண்ணலாம். ஏன்னா வேறு இது ஜென்ம சனி வேறு இருக்குது, 7.5 சனி. ஆனால் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான். சரிங்களா? அதுக்கு முன்னாலே இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு 27-28 வயசு ஆகுது, எனக்கு வேலையெல்லாம் கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, நான் சொந்தமாக ஒரு வேலை செஞ்சுக்கிறேங்க ஐயா அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லுவேன். சரிங்களா? ஆனால் 30, 32, 35 வயசு, 40 வயசு, 45, 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா 7.5 சனி வரும்போது இது 2ஆம் சுற்றுங்கிறது பொங்குஞ்சனி, அது செய்யலாம். இப்போ இப்படி சனியின் பாதிப்புகள் 7.5 சனி இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடியதும் இருக்குது. ஆனால் அதை விட குரு கொடுத்துட்டால் யார் தடுப்பார்? குரு பார்வை கோடி பலத்தை கொடுக்கும், குரு புண்ணியம் கொடுக்கும், குருமார்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்கும். குரு நல்லா இருந்தால் தான் நாம் செய்ய வேண்டிய சில நல்ல விஷயங்களை செய்ய முடியும். கெட்ட விஷயங்களிலிருந்து நம்ம ஒதுங்கி வர முடியும். கெட்டவன் தெரிஞ்சாலும் நாம் ஒதுங்கி வருவோம், ஆனால் அவங்க நம்மளை விட மாட்டாங்க. புரியுங்களா? கூடயே வந்து நம்மளை ஏதோ குழி தோண்டி வச்சுருவாங்க. அப்படிலாம் நடக்குது சில விஷயங்கள். சரிங்களா? ஆனால் அதுக்கு குருவரில் இருந்தால் கெட்டவங்க ஒதுங்கி போயிடுவாங்க, நல்லவங்க நம்மளுக்கு சேர்ந்து வருவாங்க, நம்ம நினைக்கிறது நடக்கும், குடும்ப வாழ்க்கையில் சிறக்கும், சந்தோஷம், ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை பிரச்சனை, சண்டை, சத்துருகள் இதே தான் போயிட்டுருக்கும். சரிங்களா? இப்படி எல்லாமே உண்டாகிறதுக்கு எல்லாத்த விட குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நேரத்தில் நல்ல குரு பகவானை வழிபாடு பண்ணிக்கங்க. அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். புத்திர பாக்கியம் இருந்தே தீரும். கண்டிப்பாக உறுதியாக 100% உங்களுக்கு அது பாக்கியத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்புறம் வெளியூர் பயணங்களால் வெற்றியாளர்களாக வாய்ப்புகள் நெருங்கி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அம்மா அப்பாவுடைய பூர்வீக சொத்துக்கள் அதாவது இதெல்லாமே கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் என ஜென்மத்தை பார்க்குறதுனால. ஆக மொத்தத்தில் அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து குரு உச்சநிலை அதிசார பயிற்சி ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா கஷ்டம் எவ்வளோ படணுமோ அவ்வளோ பட்டுட்டீங்க. ஆனால் நாளும் பட்டு ஒரு அறிவாளியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சார பலனுங்கிறது அதாவது ராசியை மையமாக வச்சு பயிற்சிகளை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரி பலம் பெற்று இருக்கிறாரு, குரு பகவான் உங்களுடைய ராசி திசையில் ஏதாவது நடக்குதா, உங்களுடைய ஜென்ம திசையில் அதாவது ஜாதகத்தில் குரு திசை நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் குரு
பலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் அது தெரியும். அதனாலங்க உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு புதிய முயற்சியை நம்ம வீடு கட்டுறோம், இடம் வாங்குகிறோம், இல்லை ஒரு வேலைக்கு ஏதோ ஒன்று தேடுறோம் அப்படின்னா ஜாதகம் பார்த்துட்டு முயற்சி எடுங்க. அது நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மட்டும் சொல்லுங்கள். போதும். ஜாதகத்தை அற்புதமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகளை கையாளுங்க. குரு அதிசார பயிற்சி, அற்புதமான வளர்ச்சி. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி. வணக்கம்.